கிளினிக் சர்வன். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்க்குறப்ப நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக எந்த நியூஸஸுமே இல்லை, சரிங்களா? ஸோ ஒரே ஒரு எடிட்டோரியல் மட்டும்தான் இருந்துச்சு, அதை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷன்ஸ் ஓரியன்டாக தான் இருந்துச்சு. அந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் அது இதுன்னு தான் இருந்துச்சு, ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கல்லையுமே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலெக்ஷன்ஸ் அண்ட் ஏஐ அதை ரிலேட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப எலாபரேட்டாலாம் கொடுக்கல, ஜஸ்ட் பேசிக்காக ஏஐ யூஸ் பண்ணுறதுனால எலெக்ஷன்ஸில் என்ன மாதிரியான ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும், அதாவது என்ன மாதிரியான ஹார்ம் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏஐ அப்படிங்கிறத பொறுத்து எடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறதா இப்போ இருக்குது, ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு சாட் ஜிபிடி அப்படிங்கிறது சொல்கிறோம். சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்கிறப்போ ஜிபிடி அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம்னா சாட் ஜிபிடின்னு சொல்கிறோம். இந்த ஜிபிடிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரைன்டு மாடல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க, ஓகேவா? ஜெனரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரைன்டு மாடல் அப்படிங்கிறதா இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஜெமினி, கூகுளோட ஜெமினி, கோபைலட்னு ஒரு வெர்ஷன் இருக்குது, ஓப்பன் ஏஐ இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சில ரிசல்ட்ஸை வந்து நம்ம கொடுக்கும், ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரைன்டு மாடல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த இந்த ஏஐ அப்படிங்கிறது இப்போது ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்குது. அது இன்னும் கொஞ்ச நாள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடையும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸாக மாறும், ஓகேவா? அதாவது நம்ம ஹியூமன்ஸ்க்கு எப்படி ஒரு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஒரு பேசிக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும்ல, அந்த மாதிரி ஏஐக்கும் ஒரு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வரும், விச் கேன் மிமிக் த கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏஐ மாடல்ஸ்லாம் டெவலப்பிங் ஸ்டேஜஸில் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த கட்டமாக அதுதான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது இப்போ சாட் ஜிபிடியோ ஜெமினி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ சமீபத்தில் கூட கூகுளோட ஜெமினி அப்படிங்கிறது வந்து நம்ம பிரதமரை பற்றி தவறான விதத்தில் ஒரு வார்த்தைகளை சொல்லிடும். அதனால என்னாச்சு, நம்ம அரசாங்கம் ஏஐ டைரக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்துருந்தாங்க, அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு மட்டுமே. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறதே வந்து இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு டெஸ்டிங்லாம் பண்ணி எந்த ஒரு ஃப்ளாஸும் இல்லாத மாதிரி எந்த ஒரு தவறுகளும் நடக்காத அளவுக்கு அதை இன்னும் நம்ம டெவலப் பண்ணியே முடிக்கல. ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ அந்த வகையில் தான் இந்த ஒரு ஆண்டு அப்படிங்கிறது 2024 அப்படிங்கிறது உலகத்தில் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. இந்த சமீபத்தில் நமக்கு பங்களாதேஷில் பார்த்தோம், பாகிஸ்தானில் பார்த்தோம், நேபாளில் பார்த்தோம். இந்த மாதிரி உலக நாடுகள் எல்லாத்துலேயும், முக்கிய நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. குறிப்பாக எங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் நடக்க போகுது, ரஷ்யாவில் நடந்து முடிஞ்சிருக்கு, பிரிட்டனில் நடக்க போகுது, இந்தியாவில் நடக்க போகுது. இந்த மாதிரி முக்கியமான நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த வருஷம் அப்படிங்கிறது தேர்தல் ஆண்டாக இருக்க போகுது. ஸோ அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மக்கள் இந்த வருஷம் வாக்களிக்க போகிறாங்க. அந்த ஒரு விதத்தில் பார்க்குறப்போ ஏஐ அப்படிங்கிறது எலக்டோரல் லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ண போகுது. ஆனால் இந்த ஏஐ அப்படிங்கிறத நம்ம இன்னும் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி டைம் டெஸ்டடாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேவா? அதாவது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, உலகத்தில் பல நாடுகள் தேர்தலுக்கு போகுது, பல கோடி மக்கள் வாக்களிக்க போகிறாங்க. ஆனால் இந்த ஏஐ அப்படிங்கிறதோட அந்த ஒரு டவுட்ஸ், அந்த ஏஐ மேலே ஒரு டவுட்ஸ் அப்படிங்கிறது இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ அந்த வகையில் ஏஐனால என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏஐ டெக்னாலஜினால ஃபால்ஸ்ஹுட் அண்ட் மிஸ்டேக்கன் பிலீஃப்ஸை ஈஸியாக ஒரு நார்மல் திங்கிங்குள்ளே கொண்டு வர முடியும். பொய்யான கருத்துக்களையும் தப்பான ஒரு நம்பிக்கைகளையும் என்ன பண்ணுது ஏஐ அப்படிங்கிறது, நமக்கு ஏஐ யூஸ் பண்ணி நம்ம அதை ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொன்னாங்க. தப்பான கருத்துக்களையும் பொய்யான நம்பிக்கைகளையும் நம்ம வந்து அதை ப்ரொமோட் பண்ணலாம் ஏஐ யூஸ் பண்ணி, உண்மைங்கிற மாதிரியே நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல வராங்க, ஓகேவா? அதே மாதிரி டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது, தவறான தகவல்கள் அப்படிங்கிறது எலக்டோரல் லேண்ட்ஸ்கேப்பில் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம் கிடையாது, இல்லாத ஒரு விஷயம் கிடையாது. காலங்காலமாக தேர்தல் அப்படின்னாலே தவறான தகவல்கள் பரப்பப்பட்டதாக வந்துட்டே இருக்கு. ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த தவறான தகவல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தவறான தகவல்கள் முன்னாடி வாய் வழியாக மனிதர்களால் மட்டுமே பரப்பப்பட்டு வந்துச்சு. இப்போ அதுக்குள்ள அதோட சேர்த்து டெக்னாலஜியும் இணையுது. அப்போ ஏஐயும் தவறான அந்த ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று சேர்றப்போ இன்னும் அந்த ராங் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது
ரொம்ப ரொம்ப சரியான ஒரு விதத்தில் இருக்கும். ராங் இன்ஃபர்மேஷனே ரொம்ப ரொம்ப ரைட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் லுக் எடுத்து பார்க்குறப்போ. ஓகேங்களா, நார்மலாக ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறப்போ அது உண்மைங்கிற மாதிரியே இருக்கும், இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை அலசி ஆராயிறப்ப தான் தெரியுது அது ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டீப் ஃபேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுறோம். ஓகேங்களா, டீப் ஃபேக் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒருத்தர் பேசுகிற ஒரு வீடியோ அவரோட அந்த முக பாவனைகள்லாம் வச்சு அவர் பேசாத பல விஷயங்களை அவர் பேசின மாதிரியே நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுதான் வந்து டீப் ஃபேக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த டீப் ஃபேக் போன்ற விஷயங்கள்லாம் எலக்டோரல் லேண்ட்ஸ்கேப்ல இந்த வருஷம் ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணும். தவறான தகவல்களை ரொம்ப சரியாக நம்ப வைக்கிற மாதிரியே பரப்புறதுக்கு இந்த டீப் ஃபேக் மாடல்ஸ்லாம் ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த ஏஐனால என்னென்ன பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வரோம். அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த what can be said with some degree of certainty, அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, the quality and quantity of disinformation is all set to overwhelm the electorate. அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதோட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. ஏன்னா முன்னாடிலாம் ஒரு தகவல் வந்துச்சு அப்படின்னாலே அது சொல்றப்பே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது தவறான தகவல் தான், இது நீங்க போய் சொல்றீங்க, இந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதோட குவாலிட்டி அப்படிங்கிறது அந்த இடத்துல முடிச்சு போயிடும், அது ரொம்ப கம்மியான குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் இப்போ வரக்கூடிய தவறான தகவல்களோட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டாதான் அது தவறான தகவல் அப்படிங்கிறதே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அந்த ஒரு வகையில் இந்த டீப் ஃபேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஹைப்பர் ரியாலிஸ்டிக்கா, அதாவது ரொம்ப ரொம்ப ரியலா இருக்க மாதிரியான ஃபேக்கான விஷயங்களை நமக்கு கொடுக்க போகுது இந்த ஒரு எலக்டோரல் லேண்ட்ஸ்கேப்ல அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ நம்ம ஓவராலாக எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏஐனால என்ன மாதிரியான டிஸ்ரப்ஷன்ஸ் அந்த எலெக்ஷன்ஸ்குள்ளே வரப்போகுது, அது முக்கியமாக தவறான தகவல்களை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தவறான தகவல்களை அதிகப்படியாக கொடுக்க போகுது. அந்த தவறான தகவல்கள் அப்படிங்கிறது ரொம்ப நம்பகத்தன்மையோடு இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி டீப் ஃபேக்ஸ்லாம் யூஸ் பண்ணி, டீப் ஃபேக் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி. ஓகேங்களா, அது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, நம்ம பேசாத விஷயங்களை நம்ம குரல்லையே நம்ம முக பாவனைகளை வச்சு நம்ம பேசின மாதிரியே வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் கூட இந்த ஓட்டர்ஸ் வந்து வாக்காளர்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது சொல்றாங்க. இப்போ படித்தவங்களே டக்குன்னு ஒரு வீடியோவை பார்த்தா அதனுடைய உண்மைத்தன்மையை பார்க்காம நம்பிடுறாங்க. அப்போ படிக்காத மக்கள், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வயதானவர்கள், இவங்கெல்லாம் வந்து அந்த ஒரு விஷயத்தை தேடி போய் பார்க்கறதுக்கான ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிறதுக்கு ரொம்ப குறைவான பேர் தான் அந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுப்பாங்க. அதனால வீடியோ பார்த்தாலே அவங்களாம் நம்பிடுவாங்க. அப்போ இந்த மாதிரியான சூழல்ல இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்றது அப்படிங்கிறது அரசியல் கட்சிகள் ரொம்ப கேர்ஃபுல்லா பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஏன்னா அதனால நிறைய தவறான தகவல்கள் தான் பரப்ப முடியும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அதுக்கான பொட்டென்ஷியல், சரியான தகவல்களை பரப்புறதோட தவறான தகவல்களை பரப்புறதுக்கு இந்த ஏஐ யூஸ் பண்ணிக்கிறதுக்கான பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த வகையில் இந்தியாவில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏஐ அதனுடைய யூசேஜ் இந்த மாதிரியான விஷயங்களை ரெகுலேட் பண்றதுக்கு சட்டம் அப்படிங்கிறது அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆக்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சட்டத்தை நம்ம பயன்படுத்துறோம்னா, இப்போ வரைக்கும் ஐடி ஆக்ட் 2000 இதை தான் பயன்படுத்திட்டு வரோம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 இதை வச்சு தான் நம்ம இந்த ஏஐ போன்ற விஷயங்கள்லாம் ரெகுலேட் பண்ணிட்டு வரோம். இதுக்கு ஏஐ அப்படிங்கிறதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு சட்டம் இன்னமேல் தான் கொண்டு வர போறாங்க. சரிங்களா, ஸோ அந்த வகையில் இருக்கப்போ இந்த ஏஐ மாடலை யூஸ் பண்றதை ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அரசியல் கட்சிகளும் சரி, எல்லா அந்த ஒரு எலெக்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய எல்லாருமே இந்த ஏஐ யூஸ் பண்றதை ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனுடைய பொட்டன்ஷியல், அதாவது டிஸ்ரப்டிவ் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகத்தோட டிஸ்டர்ப் பண்ணுறது, ஒரு சொசைட்டியை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எல்லா பொட்டன்ஷியலுமே நமக்கு ஏஐ கிட்ட இருக்குது. ஸோ அதை என்ன வழியில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அரசியல் கட்சிகள் எல்லாருமே பார்த்து தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நமக்கு இந்த ஹைலைட் பண்ண விஷயங்கள்லாம் நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எலெக்ஷன்ஸ் அண்ட் ஏஐ அப்படின்னு வரப்போ ஏஐனால என்ன மாதிரியான பாதிப்புகள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருக்கிறத வச்சு எழுதிடலாம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் ஒரு ஐடியா தான், இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதை நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். அதுதான் நமக்கு எக்ஸாம் பேப்பரில் எழுதுறப்போ வந்து ஃப்ளோவாக வர ஆரம்பிக்கும். சரிங்களா, ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள், ரொம்ப பேசிக்காக தான் இருந்துச்சு, ஜஸ்ட் ரீட் பண்ணி மட்டும் பார்த்தாலே போதும். ஓகேவா, ஸோ இன்னைக்கு பேப்பரில் முக்கியமான விஷயமா இந்த ஏஐ அண்ட் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன்னா நிறைய தவறான தகவல்கள் வந்து ஆல்ரெடி பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, நமக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கணும் அப்படின்னா
எடுத்தோடனே அந்த ஒரு விஷயத்தோட உண்மைத்தன்மையை போய் தேடி பார்க்கணும். தேடி பார்த்ததுக்கப்புறம் தான் அதுக்கு சரியான தகவலா தவறான தகவலா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு நியூஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேப்பரில் ரஷ்யாவோட அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் 5வது முறையாக திரு விளாடிமிர் புடின் அவர்கள் வந்து பதவி ஏற்க போறார். ஓகேங்களா? ரஷ்யாவோட அதிபராக, ரஷ்யாவோட பிரசிடென்ட்டாக விளாடிமிர் புடின் வந்து 5th டைமாக வந்து வர போறாரு. அடுத்த ஒரு 6 இயர்ஸ்க்கும் அவர் தான் வந்து பிரசிடென்ட்டாக இருக்க போறாரு அப்படிங்கிறதையும் ரஷ்யா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறப்ப அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஐ மீன் அந்த பிரசிடென்ட் எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் தென் இந்த ஒரு ஆர்டிகல் இருந்துச்சு. ஸோ ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. வேற எதுவும் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பெருசாக இல்லை. சரிங்களா? ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.